இந்தியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு 2.5 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 2.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை கூட திறக்க திராணியற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற அந்த திட்டத்தை நாம் துவக்கி வைத்தேன். திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை இந்த திட்டத்தை முழுமை பெறவில்லை, முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்படி திராணியற்ற அரசாங்கம் தான் திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் என்னை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கிஞ்சித்தும், அதாவது ஒன்றுமே ஆட்சியில் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு தந்திருக்கின்றன. மாண்புமிகு தேதியம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இருந்ததை விட அவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் அதிக அளவிலே நன்மை பெற்றிருக்கார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு வழங்கியது. வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வது கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதுதான் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 6 சட்டக்கல்லூரியை திறந்தோம். பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இந்தியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு 2.5 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 2.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை கூட திறக்க திராணியற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை இன்று வரை திறக்கவில்லை. அதோடு சேலம் மாவட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக அந்த வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் சுமார் 565 கோடி ரூபாயில் நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்ட பணி முடிக்கப்பட்டு 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 42 மாத காலம் ஆகிறது. திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த திட்டத்தை முழுமை பெறவில்லை, முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்படி திராணியற்ற அரசாங்கம் தான் திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதோட அத்திக்கடை அவனாசி திட்டம் கிடப்புல தான் கிடக்குது, இன்னும் முழுமையாக நிறைவேற்றல. அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில்
இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சர் இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள். விவசாயிகள் அச்சத்தில் உறங்கி போயிருந்தார்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அப்படியே வயிற்றிலே பால் வார்ப்பதை போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து திரு ஸ்டாலின் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஒரு திட்டம் இல்லை, 2 திட்டம் இல்லை, பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதோட 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். ஏழை எளிய மக்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம், அற்புதமான திட்டம் அம்மா மினி கிளினிக். அதையும் முடக்கிய அரசாங்கம், அதை ரத்து செய்த அரசாங்கம் இன்றைய விடியா திமுக அரசு. அதுபோல் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். அப்படி அற்புதமான கல்வி கிடைப்பதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதையும் ரத்து செய்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் நடவு செய்கின்ற காலகட்டம், விதைக்கின்ற காலகட்டம். இப்படி இந்த காலகட்டத்தில் உரம் தேவை. அந்த உரத்தை கூட விவசாயிகளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இப்படி திராணற்ற அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் வெளியிட்டார்கள். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அது மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு கோவையில் பிரதான சாலை, அந்த சாலை அதிகமான போக்குவரத்து நெரிசல் சாலை. அப்படி அந்த சாலையில் 1952 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 42 மாத காலத்தில் எஞ்சிய பணிகள் இதுவரை முடிக்கல. அது பார்த்திங்கன்னா லட்சுமி மில்லிருந்து சின்னிமலை வரைக்கும் இருக்கிற அந்த உயர்மட்ட பாலம், காவிரி குண்டாறு திட்டம், நீண்ட காலமாக விவசாயிகளுடைய கனவு திட்டம். இன்றைக்கு 5 மாவட்ட மக்கள் பயன்பெறுவாங்க. இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றுகின்ற பொழுது இன்றைக்கு திருச்சி மாவட்டம், அதோட புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அதோட ராமநாதபுரம் மாவட்டம் 5 மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான நீர் அங்கங்கே ஏரியிலே நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுக்கிறாங்க. எவ்வளோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜிஏ கனால் 2000 கோடியில் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்து தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இஆர்எம் ப்ராஜெக்ட் ரெனோவேஷன் இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் 3300 கோடி ரூபாயில் 33 பணிகள் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுபோல் பல தடுப்பணைகள், ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 42 மாத கால ஆட்சியில் அந்த பணி நிறைவேற்றவே இல்லை. அதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் முடக்கி வச்ச அரசாங்கம் தான் திராவிட மாடல் அரசாங்கம். அதை விட நஞ்சை புகழூரில் 400 கோடியில் அங்கே ஒரு தடுப்பணை நாங்கள் வச்சோம். அதையும் முழுமை பெறல, அதையும் கிடப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கலை. அதோட முக்கொம்பில் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் கட்டப்பட்டது 400 கோடியில். அதை போல் அன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. பார்க்கத்தான் முடியும், திட்டத்தை கொண்டாட முடியாது. திமுக ஆட்சியில் இன்றைய முதலமைச்சர்னால கொரோனா காலத்தில் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முதல் மாநிலமாக
அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சாதனை படைத்தோம். அப்பொழுது காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் தான் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம், அதை பின்பற்றுங்கள் என்று பாராட்டை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் விருதுகளை பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல் போக்குவரத்து துறையில் விருதுகளை பெற்றோம், மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றோம், சமூக நலத்துறையில் விருதுகளை பெற்றோம், பொதுப்பணித்துறையில், உயர்கல்வித்துறையில், இப்படி துறை வாரியாக இந்தியாவிலேயே தேசிய விருதுகள் பெற்ற மாநிலத்தில் முதலிடம் அதிமுக அரசாங்கத்தில் தான். சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கணும். சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது அதிமுக ஆட்சியிலே. இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி, இந்த கஞ்சா போதையால் அங்கங்கே கொலைகள் நடக்கின்றன, பாலியல் வன்கொடுமை நடக்கின்றன. இப்படி பல கொலைகள் நடப்பதற்கு காரணம், பல பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியினால். இதற்கு உயர்நீதிமன்றமே இந்த அரசாங்கத்தை கண்டிச்சிருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற போதை நடமாட்டத்தை குறைக்காவிட்டால் உயர்நீதிமன்றமே அதுக்கு தனி குழு போட்டு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்னு இந்த அரசாங்கத்தை எச்சரிக்கை விட்டது. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வேண்டுகோள் விட்டிருக்கிறார். நான் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்று எச்சரிக்கை விடுத்தேன். இன்றைக்கு அது நிரூபணமாயிருக்குது. இன்றைய முதலமைச்சர் அதை ஒத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சரியான முறையிலே செயல்படுவதுதான் அர்த்தம். நாங்கள் சொல்வதை இந்த அரசாங்கம் கேட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. போதைப் பொருளை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது. மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரமே இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இன்னொன்று சொல்றார், எனக்கு திறமை இல்லைங்கிறார். திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஒரு சாதாரண கிளை செயலாளர், இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர், அதுதான் திறமை. உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் ஒரு திறமை அல்ல. எங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்க அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க, திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க. நான் அப்படி அல்ல. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கிழக்கிழக்கு செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் உங்களைப் போல் அடையாளம், உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக, கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையிலே நீங்கள் பதவி கொடுத்துருக்கிறீங்க? அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்தவரா? இந்த போராட்டத்தில், திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துட்டு சிறை சென்றவர்? ஒன்றுமே கிடையாது. திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இது ஒரே ஒரு அடையாளம் தான். இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க, பிறகு அமைச்சராக்கிறீங்க, இப்படி துணை முதலமைச்சராக்கியிருக்கிறீங்க. ஏன் அந்த கட்சியில் வேறு யாருமே உழைத்தவர்கள் இல்லையா? மிசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா? அப்படிப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி ஒன்று தான் ஜனநாயக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சியில் தான். முதலமைச்சராகலாம், பொதுச் செயலாளராகலாம், வேறு எந்த கட்சியிலையும் வர முடியாது. குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது. அதுவும் திமுக குடும்பத்தில், திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தான் திமுக தலைவர். இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் மகளிரணி செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தகணி செயலாளர்.
ஆக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், வேற எவருக்குமே கிடைக்காது. அண்ணா திமுக அப்படி இல்லை, வந்திருக்க பாருங்க எல்லாருக்கும் பதவி இருக்கு. அதோட அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாரு முதலமைச்சர், உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு 100க்கு 100 மார்க் வாங்கன்னு சொன்னார். அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆகிட்டாராங்க, மற்ற அமைச்சர்லாம் பணி செய்யலையா? ஏங்க இந்த கட்சியை தூக்கி நிறுத்துனதெல்லாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த கட்சி நிர்வாகிகள். அவரை பற்றிலாம் கவலையே கிடையாது. தன்னுடைய மகன் உயர்ந்த பதவிக்கு வர வேணும், அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவிச்சிட்டு இருக்காரு. சிந்திச்சு பார்க்க வேணும். இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோட நான் 2 நாளைக்கு முந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அதில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன், இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. என்ன ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில் மத்திய அமைச்சரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது. அந்த பணி கூட முழுமை பெறல. அப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டமாவது கொண்டாந்தீங்களா? எதுவுமே கொண்டாடல. ஆனால் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் மீது மிகப்பெரிய கடன் சுமையை சுமத்துறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நிலை. அதோட இன்னைக்கு முட்டுக்காட்டில் சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே சுமார் 525 கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டிருக்கிறாங்க. அதில் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்கிற முதலமைச்சர் இதுக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வந்தது? ஆக ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதையெல்லாம் இந்த அரசு செய்யவில்லை என்றுதான் நான் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். அது பொறுக்க முடியல. அதோட சொன்னார், எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அவை அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னார். வெயிங்கண்ணா வேண்டாங்கல்ல, நிதி ஆதாரம் அதிகமாக இருந்து திட்டத்தை கொண்டாந்தா பரவாயில்ல. ஏற்கனவே கடன் மேலே கடனை வாங்கி மக்களுக்கு பயனில்லாத ஒரு திட்டத்தை உருவாக்கின்ற பொழுது மக்களுடைய வரிப்பணம் உகுதாரித்தனமாக செலவு செய்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறிக்கை வெளியிட்டாங்க. முட்டுக்காட்டு பகுதியில் இன்னைக்கு கலைஞர்கள் பன்னாட்டு அரங்கம் வைக்கிறீங்க, அதனால் என்ன ஏழை மக்கள் நன்மை பெறுவாங்க? அதனால் ஏழை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? நீர் மேலாண்மைக்கு நான் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவை நிதி கொடுங்க. பாலங்கள் அதிகமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம், அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி முடிங்க. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. தன்னுடைய அப்பாவுடைய பெயர் வரணும், ஆங்காங்கே வரணும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என் மீது அவருடைய வஞ்சகத்தை தீர்ப்பதற்கு என்னை பற்றி வேண்டுமென்றே திட்டமிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. அந்த அளவுக்கு திறமையில்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? இப்பொழுது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன். நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க, ஏன்னா அதை பற்றி அவர் தொட மாட்டேங்கிறார். நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்தேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வதில்லை என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன். பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்கள், நாங்களுடைய திட்டத்தை சொல்கிறேன். மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும், அதுக்கு நாங்கள் தயார். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பினால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுப்போம். 2026 திமுகவை எதிர்க்கட்சி உட்கார வைப்போம், அப்பதான் முறைகளை கேட்பான்னு சொல்லி தமிழக அரசு ஊழியர்கள் சரியான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொருவரையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கின்ற பரிசு அது சரியா இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கூட்டணி மந்திரி சபைங்கிற கருத்தை நீங்க ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களா? அதாவது அதிமுக சிந்திச்சிங்க, இன்னும் கூட்டணியே அமைக்காத போது ஒரு கற்பனையான கேள்விக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவை திறந்து வச்சுக்கிறது, கதவு மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக வரதை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம்
இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது யார் யார் வராங்களோ அவையெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி தான். எங்களுடைய கட்சியோடு எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றாங்களோ அவர்களெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி தான் சார். அதாவது முதல் நல்ல ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தெரிவித்துக் கொள்கிறேன், தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில் யார் கூட்டணி இருப்பாங்கன்னு தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிற்காது. எல்லா அரசியல் கட்சியுமே இந்த 1.5 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு. ஆனால் இப்பயே ஒரு பதற்றத்துக்கு வந்துட்ட மாதிரி தோணுது. தான் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். மடியில் கனம் இல்லை, எங்களுக்கு வழியில் பயம் இல்லை. மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. அதனால் இந்த ஆட்சியில் ஏதாவது செஞ்சுருந்தா தானே மக்களை போய் சந்திக்க முடியும். இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள் என்று நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. அவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி திமுகவில் ஒரு திட்டமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேனே, இவ்வளவு திட்டத்தை சொல்லிக்கிறேனே. இன்றைக்கி கூட சொல்கிறார் முதலமைச்சர், எங்கள் அவனியாபுரத்துலேயே என்னது கட்டினாங்க அலங்காநல்லூரில் இன்றைக்கு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுடைய அந்த காலை அடக்கின்ற ஒரு வாடிவாசல் ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை கட்டுன்னு சொல்கிறார். அந்த அரங்கத்தையாவது முழுமையாக கட்டினீங்களா? அது விளையாட்டு மைதானம் மாதிரி கட்டிருக்காரு. அந்த வாடிவாசல் என்பது அதற்கு ஏற்றவாறு வடிவமைக்க வேண்டும். அது கூட செய்ய முடியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடையாது 2020 வரைக்கும் நாங்கள் தொடருவோம்னு சொல்கிறாங்க. அதான் ஐயப்பாடு ஏற்பட்டு விட்டது. அதுக்கு மிகப்பெரிய சந்தேகம் மனசில் விழுந்துட்டுது. ஏன்னா இந்த ஆட்சியை 3 ஆண்டு காலம் விமர்சிக்காத அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் இப்போ விமர்சனம் செய்து என்று சொன்னால் என்ன பொருள்? கூட்டணியில் விரிசல் வந்து விட்டதாக தானே மக்கள் நினைப்பாங்க. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு 42 மாத காலம் ஆகுது. இதற்கு முன்பு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுக அரசு மீது எந்த குறையும் சொல்லலை. இப்போ குறை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அப்போ விரிசல் வந்த மாதிரி தானே மக்கள் நினைப்பாங்க. அப்போ இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை. அதனால் இன்றைக்கு கூட்டணியில் உடைகின்ற சூழ்நிலை வரும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்குது. நாங்கள் என்ன ஏற்படுத்துகிறோம்? நாங்களே நிலையாக இருக்குன்னு சொல்கிறோம். அதான் அவர் தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. அந்த கூட்டணியில் அங்கே வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கே வைக்கின்ற கட்சிகள் தான் சொல்லுது. ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாவே மக்கள் சந்தேகப்படுவாங்கள்ல, அந்த கருத்து வெளியில் வரும்ல. நீங்களே ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எந்த அடிப்படையில் கேள்வி கேட்குறீங்க? அங்கே ஒரு சந்தேகம் ஏற்படும் போது தான் அந்த கேள்வி இங்கே எழுது. பாஜக இல்லாத கூட்டணி அதிமுக தயாரா சார்? நான் தான் சொல்லிட்டேனே, அதாவது இன்னும் 1.5 ஆண்டு காலம் தேர்தலுக்கு இருக்குது. தேர்தல் நெருங்கின்ற பொழுது தான் யாருடன் யார் கூட்டணி என்பது தெளிவு தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைமையை ஏற்று ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இணைக்கப்பட்டு மக்கள் உருவாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மக்களை சந்தித்து தேர்தலில் நாங்கள் நிற்போம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.